தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யோவான் 14 அதிகாரம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் கொடுக்கிற சமாதானம் தான் நிரந்தரமான சமாதானம். அதுவும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டு இருந்துச்சு? அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய சமாதானம் வந்திருக்கும் நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றாரு. அப்படின்னா உலகம் கொடுக்குற பிரகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உலகத்திலேருந்து நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை எந்த காரியத்தின் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த உலகமே நிரந்தரம் கிடையாது. அப்போ உலகமே நிரந்தரமான ஒரு உலகமாக இல்லாத பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற சமாதானம், மனுஷரிடத்தில் கிடைக்கிற சமாதானம், நம்மளுடைய அந்தஸ்துனால, அறிவுனால, மற்ற காரியங்கள்னால, ப்ராப்பர்ட்டினால கிடைக்கிற எந்த சமாதானமும் நிலையில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் நிலையாக இருக்கும். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்து போகிறேன். அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படவும் வேண்டாம். இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் தானே அநேகர் தவிச்சிட்ருக்குறோம். எதுக்கெடுத்தாலும் பாரம், எதுக்கெடுத்தாலும் வேதனை, எதுக்கெடுத்தாலும் கண்ணீர், உள்ளத்தில் ஒரு சமாதானமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் திட்டமாக சொல்கிறாரு, மற்ற சமாதானத்துக்கு நீ எதிர்பார்க்காத, என்னுடைய சமாதானத்தை இந்த வசனத்தின்படி நான் உனக்கு தரேன். இந்த வசனத்தின்படி நீ இந்த சமாதானத்தை பெற்றுக்கோ. உன் இருதயம் கலங்காது, உன் இருதயம் பயப்படாது. ஏன்னா நான் கொடுக்குற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானம் வேணும்ப்பா. எல்லா இடத்துலையும் எல்லா காரியத்திலையும் நான் தேடி ஓடி அலைஞ்சு போய் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய சமாதானத்தை எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன்.